திருவண்ணாமலை மீது நாளை மகாதீபம் ஏற்ற கொட்டும் மழையில் கொப்பரை எடுத்து செல்லப்பட்டு வருகிறது. கூடுதல் தகவலுடன் இரானுடைய செய்தியாளர் சதீஷ் விவரம் என்ன? கட்டாயமாக நிலத்தாலே முக்தி தரக்கூடிய திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் திருக்கார்த்திகை தீப திருவிழா கடந்த டிசம்பர் 4ஆம் தேதி கொடியேற்றம் தொடங்கி வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக நாளை மாலை 6 மணி அளவில் 2668 அடி உயரம் கொண்ட மலை மீது மகா தீபமானது ஏற்றப்பட உள்ளது. அந்த மகா தீபத்திற்கு ஏற்றக்கூடிய அந்த கொப்பரையானது தற்போது கொட்டும் மழையில் அதிகாலையில் அண்ணாமலையார் கோவிலில் சிறப்பு அபிஷேகம் ஆராதனைகள் நடைபெற்று அந்த கொப்பரைக்கு சிறப்பு பூஜைகள் எல்லாம் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 100க்கும் மேற்பட்ட சாவல்பூண்டி கிராமத்தைச் சேர்ந்த பரம்பரையாக கொப்பரை மலை மீது ஏற்றக்கூடிய அந்த ஊழியர்கள் 100க்கும் மேற்பட்டோர் இன்று காலை சரியாக 6 மணி அளவில் மலையை ஏற தொடங்கினார்கள். ஏற்கனவே டிசம்பர் 1ஆம் தேதி பெஞ்சால் புயல் காரணமாக இந்த அண்ணாமலையார் மலை மீது பல்வேறு இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டது. குறிப்பாக மலை ஏறக்கூடிய அந்த பாதையில் 3 இடங்களில் மிகப்பெரிய, அதாவது 80 அடி ஆழத்திற்கு உண்டான ஒரு பள்ளமும் இருந்ததாக புவியியல் வல்லுநர்கள் அந்த குழு மலை மீது ஆய்வு செய்து இந்த மலையில் பக்தர்கள் அனுமதிக்க கூடாது என்ற ஆய்வறிக்கையின்படி தமிழக அரசானது பக்தர்கள் மலையேற தடை விதித்தது. இதனைத் தொடர்ந்து கோவில் ஊழியர்கள் மற்றும் தீபம் ஏற்றக்கூடிய முறைதாரர்கள் மட்டும் கோவில் மலை மீது ஏறி தீபம் ஏற்றலாம் என அனுமதி வழங்கப்பட்டது. அதனால கோவில் முறைதாரர்கள் மற்றும் தீப கொப்பரை ஏற்றப்படவர்கள் இந்த மலை மீது ஏறிக்கொண்டிருக்கிறார்கள். தற்போது நாம் பார்த்துக் கொண்ட காட்சியானது அரைமலை என்ற அந்த மலையுடைய மேல்மலைக்கு ஏறக்கூடிய அந்த பாதையில் தான் நிலச்சரிவு ஏற்பட்ட அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த காட்சிகள் அந்த நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதியை தற்போது 2000 அடியை கடந்து கொப்பரையானது மேலே சென்று கொண்டிருக்கிறது. 1 மணி அளவிற்கு கொப்பரை மலை உச்சிக்கு கொண்டு செல்லப்படும் என அந்த ஊழியர்கள் தெரிவித்துள்ளார்கள். அந்த பாதைகள் முழுவதும் தற்போது காலை முதல் பெய்து வரும் மழை காரணமாக பல்வேறு இடங்களில் நீர் ஊற்றுகள் வந்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. குறிப்பாக அந்த இன்று மலை ஏற்றக்கூடிய ஊழியர்கள் குறிப்பாக 3 மணி நேரத்தில் அவர்கள் வழக்கமாக மலை மீது கொப்பரை ஏற்றிவிடுவார்கள். ஆனால் தற்போது மழை தொடர்ந்து பெய்து கொண்டிருப்பதாலும் சிறிது தாமதமாக அங்கங்கு நின்று பாதைகள் வழுக்குவதாலும் தாமதமாக மலை மீது அந்த கொப்பரை ஏற்றிக் கொண்டிருக்கிறார்கள். சதீஷ், நாளைக்கும் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. தீபம் ஏற்றுவதில் ஏதாவது சிக்கல் இருக்க வாய்ப்பு இருக்கா? பயணிகள், குறிப்பாக பக்தர்கள் லட்சக்கணக்கானவர்கள் வருவார்கள் அப்படின்னு திட்டமிடப்பட்டிருக்கு. அவங்க எப்படி தங்களை முன் தயார்படுத்திக்கலாம்? அரசு எப்படி முன் தயாரிப்போடு இருக்கு? கட்டாயமாக மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஏற்கனவே மழை வரும் என்று கணிக்கப்பட்டு அதுக்குண்டான பல்வேறு விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக பாதுகாப்பு பணியில் ஈடுபடக்கூடிய அந்த காவலர்களுக்கு அமைக்கப்படக்கூடிய அந்த பேரிகார்ட் மற்றும் உயர்மின் கோபுரங்கள் எல்லாம் மேலே மேற்கூரைகள் எல்லாம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அதே போல தற்காலிக பேருந்து நிலையங்களில பக்தர்கள் தங்கக்கூடிய அந்த அறைகள் அனைத்துமே மேற்கூரைகள் எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக இன்று காலை முதலேயே திருவண்ணாமலையில் பலத்த மழை கொண்டிருப்பதால் திருவண்ணாமலைக்கு தீபத்திற்கு வரக்கூடிய பக்தர்கள் கட்டாயம் கொடை மற்றும் ரெயின் கோட் கொண்டு வர வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தப்படுகிறது. குறிப்பாக அந்தந்த தமிழகம் பல்வேறு பகுதியிலிருந்து 10,000 தடவை, அதாவது 3000 பேருந்துகள் இயக்கப்படுகிறது. அந்த பேருந்துகளும் 23 இடங்களில் தற்காலிக பேருந்து நிலையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அதே போன்று 115 இடங்களில் கார் பார்க்கிங் வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. அதே போன்று மழை எவ்வளவு பெய்தாலும் அதற்கு உண்டான முன்னேற்பாடு மாவட்ட நிர்வாகங்கள் அந்த அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தும் பணி தொடர்ந்து செய்து வருகிறது. அதே போன்று வரக்கூடிய பக்தர்கள் கட்டாயம் கொடை கொண்டு வர வேண்டும். அதே போன்று பல்வேறு இடங்களில் மழைக்கு நிற்கக்கூடிய அளவிற்கு நிழற்கூடங்களும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி சதீஷ்.